இதுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? எனக்கு புரியல. வெல்டிங்னா எடுத்து வச்சு எலக்ட்ரோட வச்சு 2 பிளேட்ட வச்சு ஒரு இழுத்தா வெல்டிங் வந்துரும். இதுல இங்க பாருங்க என்னென்ன கதை குடுக்குறாங்கன்னு. வெல்டிங் பொசிஷன் பார்க்கணும். பொசிஷன்ஸ் இருக்கு. பொசிஷன்ஸ் நீங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. நானு இது எதுக்குடா பொசிஷன்லாம் தெரியணும்? இது தெரியலனா வெல்டிங் நாங்க ஒண்ணும் அடிக்க முடியாதா? வெல்ட் ஆகாதா? அப்படின்லாம் கேட்டேன். வெல்டர்லாம் ஆகும் தம்பி. ஆனா நீ ஒரு வெல்டர குவாலிஃபையும் பண்ண முடியாது. அந்த வெல்டிங் குவாலிட்டியான வெல்டிங்காவும் இருக்காது. அதுக்கு நீ கண்டிப்பா அத தெரிஞ்சுக்கணும்ட்டாங்க. வெல்டிங் பொசிஷன்ஸ். அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஷார்ட்ஸ். இல்ல அப்படியே ஸ்டார்ட் பண்றேன் இரு. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கபில் அண்ட் குமார் வடிவேல். ஸோ வெல்டிங் பொசிஷனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வெல்டிங் பொசிஷன் எதுக்காக இந்த வெல்டிங் பொசிஷன் இருக்குது அதை ஃபஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு அந்த கேள்வியெல்லாம் இருந்துச்சு. ஒரு வெல்டரை நல்ல வெல்டரா இல்லையான்னு நம்ம குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த வெல்டிங் பொசிஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் பற்றின ஒரு வீடியோவை போட்டு வச்சிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லைன்னா நம்ம சேனலில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்து அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நானாக நினைக்கிறேன். ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். இப்போ என்னன்னா வெல்டிங் பொசிஷன் எதுக்குன்னா ஒரு வெல்டரை தீர்மானிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வெல்டிங் பொசிஷன். ஏன்னா ஒரு வெல்டிங் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜாலியாக பண்ண உட்கார்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக பார்க்க ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு எங்கடா பிளேட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குது, இதில் வெல்ட் அடிக்க சொன்னாங்கன்னா இதில் வச்சு என்ன பண்ணுறேன், அழகாக அப்படி உட்காந்து ஜம்முன்னு பென்சில் எழுதுற மாதிரி வச்சு எலக்ட்ரோட வச்சு ஹோல்டர் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டு அழகாக ஜம்முன்னு வெல்ட் அடிக்கலாம் இல்லையா? ஈஸியாக இருக்குது. இதுதான் பொசிஷன். இதுவே என்னை அப்படியே படுத்துக்கிட்டாரு. ரொம்ப பின்னாடி போயிட்டேன். அப்படியே படுத்துக்கிட்டு இப்படி தலையில நின்று தொங்க விட்டு இப்படி வெல்டிங் அடிச்சா எவ்வளோ கடுப்பாகும், கண்ணில் எல்லாம் விழுகாது, விழுகும். அதுவும் ஒரு பொசிஷன். ஸோ நீங்க எந்த மாதிரி உட்காந்து அடிக்க போறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு வெல்டர் குவாலிஃபை. இவன் படுத்துக்கிட்டே அடிப்பான்டா, இவன் உட்காந்துக்கிட்டே அடிப்பான்டா, இவன் சாஞ்சுக்கிட்டே அடிப்பான்டா, இவன் ஓடிக்கிட்டே அடிப்பான்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தான் பொசிஷனா நாங்க பிரிச்சிருக்காங்க. நான் பிரிக்கல, ஸ்டாண்டர்ட்ல அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த பொசிஷன்ஸை வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல இந்த பொசிஷன்ஸை 2 வகையா நான் பிரிக்க போறேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பிளேட் அப்படிங்கிறது இருக்கும், பைப் அப்படின்னு இருக்கும். பைப்ல தனியா பொசிஷன்ஸ்லாம் இருக்கும், பிளேட்டுங்கிறதுல தனித்தனி பொசிஷன்ஸ் இருக்கும். இதுல இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி நோட் பண்ணுவாங்க, எப்படி நோட் பண்ணுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 1G 2G 3G 4G 1F 2F 3F அந்த மாதிரி வரும். அண்ட் தென் இதுல பைப்லயும் இருக்கும், பிளேட்லயும் இருக்கும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா போனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா சொல்லி தரதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார், இல்ல ஈஸியா இருக்கு, சொன்னது புரிஞ்சிச்சு, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு அப்புறமா போங்க. ஓகேவா? ஓகே, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சும்மா 2 பிளேட்டை வச்சு வெல்டிங் அடிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல என்னென்ன பொசிஷன் இருக்குதுன்னா இதுல 2 டைப் ஆஃப் பொசிஷனை பிரிச்சிருவோம். ஒன்னு வந்து F, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா G அப்படின்னு. Fனா ஃபில்லட் வெல்ட் அப்படின்னு குறிக்கும். G அப்படிங்கிறது வந்து குரூ வெல்ட குறிக்கும். ஓகேவா? அது புரிஞ்சிருச்சா? Fனா ஃபில்லட், Gனா குரூ, அவ்வளவுதான். இது மட்டும் சிம்பிளா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வருவோம். பிளேட் எடுத்து சும்மா வந்து ஃபில்லட், சும்மா பட் வெல்டிங் சொல்லுவோம் இல்லையா? சும்மா குரூவெல்லாம் எடுக்காம சும்மா வச்சு வெல்ட் அடிக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்துச்சுன்னா எப்பவுமே எங்க வந்தாலும் சரி ஃபிளாட் பொசிஷன் என்னன்னா ஜம்முன்னு இப்படி உட்காந்துக்கிட்டு, அதாவது இந்த பிளேட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃபிளாட்டா வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த எலக்ட்ரோடு வந்து இப்படி ஃபிளாட்டா இப்படி அடிக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1F. ஓகேவா? இதே 1Fல வந்து குரு எடுத்திருந்தோம் அப்படின்னா இது வந்து 1G அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1G அப்படின்னா நம்ம வந்துடும் F எல்லாம் கூட பின்னாடி வச்சுக்குவோம். அப்போ 1Gனா இப்படி ஃபிளாட்டா அடிக்கிறது தான் 1G, அவ்வளவுதான். இதான் 1G பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 2G பொசிஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பிளேட், மேல ஒரு பிளேட், கீழே ஒரு பிளேட் வெர்டிகலா வச்சிருவோம். இப்படி வெர்டிகலா இது ஒரு பிளேட் நினைச்சுங்க. இது வெர்டிகலா மேல ஒன்று கீழே ஒன்று இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் அடிப்பேன். இப்படி போர்டில் எழுதுற மாதிரி, போர்டு இருக்குது இல்லையா? அந்த போர்டில் எழுதுற மாதிரி இப்படி ஹரிசாண்டலா வெல்டிங் இருக்கும். என்னோட வெல்டிங் இப்படி ஹரிசாண்டலா அடிச்சா இதுக்கு பேரு 2G பொசிஷன் அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்து 3Gனா அதே போர்டு தான். அந்த போர்ட்லயே வெர்டிகலா அடிப்பேன். என் வெல்ட் கீழ இருந்து மேல வரைக்கும் அடிப்பேன், இல்ல மேல இருந்து கீழ அடிப்பேன். கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழ, கீழ இருந்து மேல போச்சுன்னா அப் ஃபில், மேல இருந்து கீழ போச்சுன்னா டவுன் ஃபில். சோ அது எது வெல்டிங்கை பொறுத்து மாறும். இதுக்கு பேரு 3G பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 4G. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி என்னன்னா தலைக்கு மேல ஓவர் ஹெட் பொசிஷன்ல வச்சு இப்படி வெல்டிங் அடிக்கணும். இதுக்கு பேர் தான் 4G பொசிஷன். பிளேட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சிம்பிளா ஒரு ரீகால் பண்ற மாதிரிங்களேன். ஐயம்மா எலக்ட்ரோடெல்லாம் பறக்குது. எலக்ட்ரோடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃபிளாட்டா வச்சு இப்படி அடிக்கிறீங்க இல்லையா? இது 1G. இப்படி அடிக்கிறீங்க இல்லையா? 2G. மேலே கீழே அடிக்கிறீங்க இல்லையா? 3G. தலைக்கும் மேல, அதுக்கும் மேல, தலைக்கு மேல அடிச்சிங்க அப்படின்னா 4G. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். முடிஞ்சா? ஓகே. இது வந்து பிளேட்ல. நம்ம பைப்புக்கு வருவோம். பைப் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் கிளியரா உன்னிப்பா கொஞ்சம் க்ளோஸ்அப் வந்து கொஞ்சம் ஹெட்செட்லாம் மாட்டிட்டு கொஞ்சம் ஈஸியாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு பென்சில் தான் சூட் ஆகும். ஓகே இது வந்து ஒரு பைப்புன்னு நினச்சிக்கோங்க. பைப்புக்கு இதை விட பெருசாக நம்மள்ட்ட எதுவுமே இல்லையா? ஓகே, இது பைப்புன்னு நினச்சிக்கோங்க. இந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து வெல்டிங் அடிக்கணும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1G பைப்பில் 1G அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் தான் சொன்னேன் 1G என்ன பண்ணணும், எலக்ட்ரோடு வந்து
இப்படி தான் இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ என்னன்னா இங்கே போய் உட்காந்துக்கிட்டு இங்கே வெல்டிங் அடிக்கிறேன் பைப்பில். அப்புறம் பைப்பை ரெட்டாக சுற்றி விட்டு இங்கே அடிக்கிறேன், அடுத்து கொஞ்சம் சுற்றுறேன் இங்கே அடிக்கிறேன், அடுத்து கொஞ்சம் சுற்றுறேன் இங்கே அடிக்கிறேன். ஸோ இந்த பைப்பை சுற்றி நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். நான் இடத்தையும் எலக்ட்ரோட மாற்றவே இல்லை பார்த்தீங்களா? நான் இங்கே தான் இருப்பேன். இந்த பைப்பை மட்டும் சுற்றி வெல்டிங் அடிப்பேன். இதுக்கு பேர் 1G பொசிஷன். புரிஞ்சா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன், ஃப்ளாட் பொசிஷனில் உட்காந்துட்டு இந்த பைப்பை சுற்ற விட்டு ஃபுல்லாக அடிச்சிடுறேன். திஸ் இஸ் கால்ட் 1G பொசிஷன் இன் பைப். ஓகேவா? ஓகே, பிளேட்டில் வர மாதிரியே தான் வரும். ஓகே, இப்போ அடுத்து வந்து 2G பொசிஷன். பிளேட்டில் எப்படி இருந்துச்சு? இப்படி ஹரிசாண்டல் அடிச்சோமா? இதுலேயும் அதே மாதிரி தான் என்ன பண்ண போறோம், ஹரிசாண்டல் அடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பைப் இப்படி இப்படி அடிக்கிறதுக்கு பேர் என்னது? 2Gயா? பைப்பு வெர்டிகலாக இருக்கும். இதில் பைப்பு வெர்டிகலாக இருக்கும். இப்போ இதை வச்சு நான் வெல்டிங் அடிப்பேன். என்ன பண்ணுவேன்? இங்கே வச்சு அடிச்சா இங்கே மட்டும் தானே ஃபில் ஆகும். இந்த பக்கம் அங்கே போய் தான் அடிக்கணும், இப்போ அந்த பக்கம் அங்கிட்டு போய் அடிக்கணும், இங்கிட்டு போய் அடிக்கணும், இப்படி அடிக்கணும், இப்படி சுற்றி நான் அடிப்பேன். பைப்பு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை சுற்றி நான் வெல்டிங் அடிக்கிறேன். இதுக்கு பேர் 2G பொசிஷன். பைப்பில் பைப்பு வெர்டிகல், வெல்டர் ரொட்டேட்டு. ஓகேவா? பைப் வெர்டிகல் ஃபிக்ஸ்டு, வெல்டிங் ஹரிசாண்டலாக இருக்கும், வெல்டர் ரொட்டேட் பண்ணுவார். இதுதான் 2G பொசிஷன். ஓகே, 3G பொசிஷன் எப்படி இருக்கும்? பைப்பில் இப்படி வச்சாச்சு. 3G எப்படி அடித்தோம்? பிளேட்டில் வெர்டிகல் அடிச்சோமா? அப்போ இதில் என்ன பண்ணுறேன்? வெர்டிகல் அடிக்கிறேன் இங்கே வச்சு. ஓகே, அடிச்சாச்சு. அப்புறம் அந்த பக்கம் வந்து நின்று வெர்டிகல் அடிக்கிறேன். அடிச்சாச்சா? அடிச்சாச்சு. இப்போ மேலே போய் அடிச்சோம்னா அது என்ன பொசிஷன்? அது 3G பொசிஷன் ஆகுமா? மேலே போய் உட்காந்து அடிச்சிங்கன்னா அது பேர் என்ன பொசிஷன்? 1G. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட்ல 1Gல பார்த்துருப்போம். 1G பொசிஷன் அது. அடுத்து கீழே போய் ஓவர் கட்டில் அடிச்சோம்னா என்ன பொசிஷன்? 4G பொசிஷன். அட கடவுளே, யோசிச்சு பாருங்க. வெர்டிகலாக அடிக்கிறோம், ரெண்டு பக்கம் அடிக்கலாம், மேலே போய் அடிக்கிறோம், அது வந்து 1G பொசிஷன். கீழே போய் ஓவர் கட்டில் அடிச்சோம் அப்படின்னா அது 4G பொசிஷன். அதனால இதில் 3G பொசிஷன் ஒன்று கிடையாது. ஏன்னா 3G பொசிஷன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் மட்டும் தான் அடிக்க முடியும். சரி, 4G பொசிஷன்னா கீழே மட்டும் தான் அடிக்க முடியும். இதுக்கு பேர் அடிச்சா 3G ஆகிடும். 4G பொசிஷன்னா கீழே மட்டும் தான் அடிக்க முடியும். அதனால தான் பைப்பில் 3Gயும் 4Gயும் இல்லை. ஓகேவா? அப்போ 3Gயும் 4Gயும் இல்லாமல் 5Gன்னு ஒன்று கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்களேன். 5Gங்கிற பொசிஷன் எப்படி இருக்குன்னு. இப்படி பைப் இருக்குது, இதில் நான் அடிக்க போகிறேன். பைப்பு ஃபிக்ஸ்டாக இருக்கும், பைப் இதில் இப்போ ரொட்டேட் ஆகாது. மேலே போய் அடிக்கிறேன், உட்காந்து அடிக்கிறேன், அதுக்கு பேர் 1G. இங்கே வந்து வெர்டிகலாக அடிக்கிறேன், இது வந்து 3G. இந்த பக்கம் போய் அடிக்கிறேன் 3G. கீழே போய் ஓவர் கட்டில் படுத்துக்கிட்டே அடிக்கிறேன், அது வந்து 4G. இது எல்லாம் சேர்ந்தது தான் 5G பொசிஷன் இன் பைப். ஓகேவா? ஓகே, இதுக்கெல்லாம் அப்பர் சூப்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6G. 6Gங்கிறது இதே பைப்பு கொஞ்சம் இன்க்ளைண்டாக இப்படி இருக்கும். இதில் வந்து ஒரு வெல்டிங் அடிக்கணும். அப்படி கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும், அடிக்கிற வெல்டருக்கு தான் அது தெரியும். சரியா? நம்ம QCங்கிறனால நம்ம ஈஸியாக பார்த்துட்டு சொல்லிடுவோம். பட் இது வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு இந்த பைப்பை வந்து வெல்டிங் அடிக்கணும். இதில் பைப் ஃபிக்ஸ்டு தான், வெல்டரை தான் ரொட்டேட் பண்ணி வெல்டிங் அடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6G பொசிஷன். ஓகேவா? இவ்வளோ தாங்க பொசிஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 1G 2G 3G 4G. பிளேட்டில் பைப்பில் 3Gயும் 4Gயும் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா 3Gயில் மட்டும்னா எல்லா இடமும் கவர் ஆகாது, 4Gனாலும் எல்லா இடமும் கவர் ஆகாது. அப்போது இதையெல்லாம் தாண்டி 5Gன்னு ஒன்று இருக்கும். அதில் அப்புறம் 6Gன்னு ஒன்று வந்துடும். 6Gனா இன்க்ளைண்டாக வச்சு வெல்டிங் அடிக்கிறது. இவ்வளோ தாங்க வெல்டிங் பொசிஷன். இந்த வெல்டிங் பொசிஷன்லாம் எதுக்கு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இப்போ 6G ஒரு வெல்டர் அடிக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சாஞ்சு வச்சு இப்படி வச்சு அடிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய கெத்து, மாசான கெத்து தானே. இப்போ 4G இருக்குதுன்னா 4Gனா ஓவர் கட் வச்சு இப்படி அடிக்கிறோம் இல்லையா? இப்போ 4Gக்கு அடித்தோம்னா வேறு எல்லா பொசிஷனுமே நம்ம அடிக்கலாம் இல்லை. அதுலேயும் ஜித்து வேலை காட்டுறாருன்னா மற்றதெல்லாம் ஜித்து வேலை இருக்குதுல்ல. பட் இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 4G அடித்தா வேறு அதெல்லாம் அடிக்கலாம், 3G அடித்தா வேறு என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் அடிக்கலாம், 6G அடிச்சிங்கன்னா வேறு என்னென்ன பொசிஷன்லாம் அடிக்கலாம், 2G அடித்தா 3G அடிக்கலாமா, இல்லை 3G அடித்தோம்னா 4G அடிக்கலாமா அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு பாகத்தில் இதை பற்றி எல்லாமே போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இது மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஜாப் அல்லது வெல்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் போடணும், இல்லை ஜாப் எது சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி MECcoimbatore.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். ஒரு சிம்மதில் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை என்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட நம்பர் கீழே இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.